ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஸ்டின் பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்டர்வியூ கொஸ்டின் கிடையாது. இது ரியல் டைம்லயும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? நிறைய இன்டர்வியூல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் தான் ஆன்சர் சொல்ல முடியல என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் மாதிரின்னு வச்சுங்களேன். ஓகேங்களா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா how to use lightning web component list view button. ஓகே, ஸோ இந்த லிஸ்ட் வியூ பட்டன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒரு நான் வந்து அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு. அக்கௌண்ட் காட்ட எந்த ஆப்ஜெக்ட்லாம் எடுத்துங்க. ஓகேங்களா? இங்க நியூ பட்டன் இருக்கு இல்லைங்களா? இந்த நியூ பட்டனுக்கு பக்கத்துல புதுசா ஒரு பட்டனை கிரியேட் பண்ணி அந்த பட்டன்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா LWC ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். LWC காம்பனன்ட் வந்து நியூ பட்டன்ல வந்து ஆட் பண்ண போறோம். ஓகேங்களா? அது எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் வந்துட்டு ஃபங்க்ஷனாலிட்டி. ஹவ் டு ஆட் லிஸ்ட் வியூ பட்டன் இன் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். இதுக்கு பேர் தான் லிஸ்ட் வியூ பட்டன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் வீடியோ கடைசி வரணும் பாருங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் ஒரு லைட்னிங் வெப் காம்பனன்ட் வந்து கிரியேட் பண்ணோம். கிரியேட் ஏ லைட்னிங் ஆப் பில்டர் ஆப் பேஜ். ஓகேங்களா? ஸோ ஒரு எந்த ஆப்ஜெக்டோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஆப் பில்டர் பேஜ் வந்து கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு பட்டன் கிரியேட் பண்ணணும். அந்த பட்டன் கிரியேட் பண்ற இடத்துல URL வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஆட் நியூ பட்டன். ஓகே, அந்த புதுசாக கிரியேட் பண்ண பட்டனை வந்துட்டு இந்த இதுல வந்து லே அவுட்ல வந்து ஆட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லைட்னிங் வெப் காம்பனன்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் கிரியேட் லைட்னிங் வெப் காம்பனன்ட். ஓகே, நான் என்ன பண்ண போறேன்னா லிஸ்ட் வியூ பட்டன் LWC இந்த மாதிரி நான் வச்சிருக்கேன். நேம் ஃபோல்டர் கேட்குது, அதை கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இன்னும் கிரியேட் ஆகுது. இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. நான் இது என்ன பண்ணேன், ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங்காக இது வந்து பார்த்தீங்கன்னா பி லிஸ்ட் வியூ பட்டன் ஃப்ரம் LWC சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு பேராகிராஃப் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த லைட்னிங் காம்பனன்ட் மட்டும் ஃபங்க்ஷனாலிட்டி எதுவுமே பண்ணல. ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நம்ம வேணுங்கிற மாதிரி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். பட் இது எப்படி நம்ம அங்கே ஆட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரே ஒரு பேராகிராஃப் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமேலே இந்த மெட்டாடேட்டா இருக்கு இல்லையா, இதுல இந்த ஆப் பில்டர் வந்துட்டு நீங்க கொடுத்துடணும். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா என்னுடைய API version is exposed true and இது மூணு நான் கொடுத்துக்கிறேன். இஸ் ஃபால்ஸ் இருக்கு, இது வந்து ட்ரூ கொடுத்துருங்க. ஸோ இதுல இந்த கம்யூனிட்டிலாம் நீங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஆப் பேஜ் இருக்குல்ல, இது ஒன்று மட்டும் நீங்க கொடுத்தாவே போதும். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ற சினாரியோக்கு ரெக்கார்ட் பேஜ் ஹோம் பேஜ்லாம் தேவையில்லை. ஆப் பேஜ் மட்டும் கண்டிப்பா நீங்க கொடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து மெட்டாடேட்டா எக்ஸாம்பிள். இது கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இது பண்ணிட்டு இப்போ நான் இந்த காம்பனன்ட் வந்து என்னுடைய ஆர்குக்கு வந்து நான் புஷ் பண்றேன். ஓகே, ஸோ நான் என்னுடைய ஆர்க்ல சூஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். லிஸ்ட் வியூ பட்டனை deploy source to ஆர்க் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காம்பனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெப்ளாய் ஆயிடுச்சு ஆர்க்ல. இப்போ லைட்னிங் காம்பனன்ட் கிரியேட் பண்ணிட்டு அதை நம்ம ஆர்க்கு வந்து புஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஏ லைட்னிங் ஆப் பில்டர் பேஜ். ஓகேங்களா? ஸோ ஒரு நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆப் பில்டர் பேஜ் வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ ஜஸ்ட் ஒரு ரெக்கார்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல எடிட் பேஜ் கொடுங்க. எடிட் பேஜ் கொடுத்தோன்னா இங்க பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா இப்போ அக்கௌண்ட் ரெக்கார்ட் பேஜ் தான் டிஃபால்ட்டா வரும். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசா ஒரு பேஜ் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு லைட்னிங் ஆப்ன்ற பேஜ் வந்து புதுசாக கிரியேட் பண்ணணும். அதுக்கு இந்த பேஜ்ல கிளிக் பண்ணீங்கன்னா நியூ பேஜ் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ பேஜ் கிளிக் பண்ணா இதுல 3 வரும். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா ஆப் பேஜ் வந்து கொடுக்குறேன். நான் ஆப் பேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நான் என்ன பண்றேன்னா லிஸ்ட் வியூ அக்கௌண்ட் ஆப் பேஜ் இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி
வேணும்னு சொல்லி கேட்குது. நான் என்ன பண்ணுவேன்னா, ஜஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அது மாதிரி கொடுத்துக்கலாம் லே அவுட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன், ஜஸ்ட் ஒன்லி ஒன் ரீஜன் மட்டும் நான் வச்சுட்டு கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பேஜ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இதில் இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த லிஸ்ட் வியூ பட்டன் லிஸ்ட் வியூ பட்டன் LWC இந்த பட்டனை மட்டும் ட்ராக் பண்ணி இங்கே விட்டுக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வியூ பட்டன் ஃப்ரம் LWCன்னு சொல்லிட்டு இந்த காமெண்ட் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் பண்ணோடனே ஆக்டிவேட் பண்ணணும். நல்லா நான் வச்சுங்க, ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ லிஸ்ட் வியூ பட்டன் ஆக்டிவ் ஃபார் ஆல் யூசர்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஒன்லி சிஸ்டம் அட்மின்ஸ் ஒன்லி அந்த மாதிரி வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ லைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு சொல்லி கேட்குது. மொபைல் நேவிகேஷன், ஸோ அது நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இஷ்டப்படி நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் அவைலபிள் ஆல் யூசர் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் சேவ் ஃபினிஷ். ஓகே, ஸோ சேவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன பேஜ் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வியூ ஆப் பேஜ்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ பேஜில் ஸோ அக்கௌண்ட் ரெக்கார்ட் பேஜ் போயிட்டு திரும்ப நான் என்ன பண்ணுறேன்னா லிஸ்ட் வியூ அக்கௌண்ட் ரெக்கார்ட் பேஜ் திரும்ப நான் வரேன். இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இதுதான் இந்த டெவலப்பர் நேம் வந்து காப்பி பண்ணி வச்சுங்க. நல்லா நான் வச்சுங்க. நம்ம புதுசாக ஒரு ஆப் கிரியேட் பண்ணிட்டு லைட்னிங் காமெண்ட் மட்டும் இந்த இடத்துல வச்சிருக்கோம். வச்சதுக்கு அப்புறமேலு இந்த நேமை வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இதை வந்து நான் காப்பி பண்ணி வச்சிருக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ பேக் போயிருங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கிளிக் பண்ணாலும் எதுவுமே உங்களுக்கு வந்திருக்காது. இப்போ நீங்கள் ரெக்கார்ட் பேஜ் வியூ தான் வரும். நம்ம இன்னும் புதுசாக ஒரு பட்டனை வந்து கிரியேட் பண்ணவே இல்லை. இங்கே இப்போதான் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா லைட்னிங் ஆப் பேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கிரியேட் நியூ பட்டன் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு செட்டப்ல போயிட்டு அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் போங்க. நம்ம ஆப்ஜெக்ட் வந்து அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட் போயிருங்க. அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட்ல பட்டன்ஸ் லிங்க்ஸ் ஆக்ஷன் இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு நியூ பட்டன் ஆர் லிங்க் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கங்க. ஸ்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நியூ அக்கௌண்ட் LWCன்னு சொல்லி நான் வச்சிருக்கேன். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பட்டன் சொல்லி சூஸ் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. லிஸ்ட் பட்டனு டீட்டெயில் பேஜ் பட்டனா இல்லை லிங்க் பட்டனா எது வேணாலும் யூஸ் பண்ணணும். நம்ம இப்போ பண்ண போகிறது லிஸ்ட் பட்டன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது வந்துட்டு டிஸ்பிளே வித் எக்ஸிஸ்டிங் விண்டோ வித்தவுட் சைட் பார் ஹெட்டர். அது உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். URL வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ URL வச்சதுக்கு அப்புறமேலே இந்த இடத்துல என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா URL கொடுக்கணும். URL எப்படின்னா லைட்னிங், அந்த URL வந்துட்டு லைட்னிங் ஆன் அந்த பேஜ் வந்து கொடுக்கணும். ஸோ லைட்னிங் கிளாஸ் என் ஸ்லாஷ் அதனுடைய நேம் வந்து இந்த நேம் வந்து அந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ இது புதுசாக கிரியேட் பண்ண ஆப் பேஜ். ஸோ அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? இதை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் சேவ் பண்ணிடுங்க. சரி, ஓகே. இப்போ இந்த புதுசா ஒரு பட்டன் வந்து கிரியேட் பண்ணிட்டு அந்த கிரியேட் பண்ண ஆப் பேஜ் வந்து இந்த இடத்துல நம்ம லைட்னிங் பட்டன் ஆர் லிங்க் URL வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட் நியூ பட்டன் டு சர்ச் லேஅவுட் ஃபார் கிளாசிக். ஸோ இப்போ இந்த பட்டனை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சர்ச் லேஅவுட் ஃபார் கிளாசிக் இருக்கு இல்லைங்களா, இங்கே நம்ம கொடுக்கணும். இங்கே வந்து எப்படின்னா லிஸ்ட் வியூன்னு இருக்கீங்க, அந்த லிஸ்ட் வியூவில் எடிட் பண்ணிடுங்க. எடிட் பண்ணோடனே உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிறதெல்லாம் இந்த இடத்துல வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நியூ குவிக் ஆக்ஷன் இருக்கு. ஸோ நீங்கள் குவிக் ஆக்ஷன் ஏதாவது கிரியேட் பண்ணியிருந்தா அது உங்களுக்கு இந்த இடத்துல வந்திருக்கும். நம்ம பட்டன் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ பட்டனை மட்டும் இந்த இடத்துல ட்ராக் பண்ணி விட்டுங்க. ஸோ இது வந்து கஸ்டம் பட்டன். இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் பட்டன்ஸ். ஸோ இது வந்துட்டு கஸ்டம் பட்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை கொடுத்ததுக்கு அப்புறமேலே இதை சேவ் பண்ணிடுங்க. சேவ். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு சேவ் ஆகிருக்கு. இன்னொரு தடவை வெரிஃபை பண்ணிக்கலாம்.
நியூ அக்கௌண்ட் LWCன்ற பட்டன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அக்கௌண்ட்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. என்ன வரல? ஸோ நியூ அக்கௌண்ட் லிஸ்ட் வியூல தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணதில் எடிட் பண்ணிடுங்க. நியூ அக்கௌண்ட் LWC இந்த பட்டன் நீங்கள் ஆட் பண்ணிட்டு சேவ். ஓகே, சர்ச் லேஅவுட். ஸோ சர்ச் லேஅவுட்ல சர்ச் லேஅவுட்ல ஆட் பண்ணிக்கலாம். சர்ச் லேஅவுட்ல ஆட் பண்ணதுக்கு அப்புறமேலு சேவ் பண்ணிடுங்க. இப்போ வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி சமிட் ஏன் இந்த இடத்துல வரல? இது வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட் வியூல இருக்கு. இதை நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஆல் அக்கௌண்ட்ஸ் வச்சு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பேஜ் வந்திருக்கு, நியூ அக்கௌண்ட் LWC. ஸோ இந்த பட்டன் இதை தான் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். இதை கிரியேட் பண்ண உடனே இது நமக்கு இந்த இடத்துல ஆட் ஆயிருக்கு. இதை நீங்க என்ன பண்ணா கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம அங்க ஜஸ்ட் ஒரே ஒரு இது மட்டும் கொடுத்தாலேங்களா, லிஸ்ட் வியூ பட்டன் ஃப்ரம் LWCன்னு சொல்லிட்டு LWC காம்பனன்ட்ல இது மட்டும் உங்களுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஆப் பேஜ்ல வந்துட்டு புதுசாக ஒரு காமன் உங்களை எவ்வளோ பெரிய கஸ்டம் ஃபங்க்ஷனாலிட்டி வேணாலும் இந்த இடத்துல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம ஒரு பட்டன், அதாவது லிஸ்ட் பட்டனை வந்துட்டு லிஸ்ட் பட்டனை கிரியேட் பண்ணிட்டு அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது LWC காம்பனண்ட்டை வந்துட்டு ரெஃபர் பண்ற மாதிரி நம்ம ஃபங்க்ஷனாலிட்டி எழுதியிருக்கோம். ஓகேங்களா? நான் இன்னொரு தடவை ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னென்ன பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு LWC காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த LWC காம்பனண்ட்ல கண்டிப்பா லைட்னிங் ஆப் பேஜ்னு சொல்லி இருக்கணும். இதை மட்டும் நீங்க டார்கெட்ஸ்ல வந்து ஆட் பண்ணிருங்க. ஆட் பண்ணிட்டு இந்த காம்பனண்ட் வந்து புஷ் பண்ணிருங்க. ஓகே, ஸோ புஷ் பண்ணதுக்கு அப்புறமேலு நம்ம ஒரு லைட்னிங் ஆப் பேஜை வந்து கிரியேட் பண்ணோம். எந்த ஆப்ஜெக்டோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு எடிட் பேஜ் போயிட்டு நீங்க என்ன பண்ணா ஒரு புதுசா ஒரு ஆப் பேஜ் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ற கிரியேட் பண்ணது லைட்னிங் வியூ பட்டன். உங்களுக்கு புதுசாக வேணும்னா இந்த நியூ பேஜ் கொடுத்துட்டு நீங்க புதுசா ஒரு லைட்னிங் ஆப் பேஜ் வந்து கிரியேட் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமேலு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பட்டன் அண்ட் லிங்க்ஸ்ல நீங்க ஒரு நியூ பட்டனை கிளிக் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய எந்த இதுவோ அதை இங்கே கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எடிட் கொடுக்குறேன். எடிட் கொடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நியூ பட்டன் அண்ட் லிங்க்ஸில் வந்துட்டு லிஸ்ட் பட்டன் சூஸ் பண்ணீங்க. லிஸ்ட் பட்டன் சூஸ் பண்ணிட்டு lightning/n இது வந்து ஆப் பேஜ். ஓகேங்களா? ஸோ நம்ம அங்கே ஆப் பில்டர் பேஜ் கிரியேட் பண்ண இல்லைங்களா, அதை அந்த ஆப் ஏதாவது இங்கே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமேல என்ன பண்ணணும்னா இந்த இதை வந்துட்டு சர்ச் லேஅவுட் இருக்குங்களா, சர்ச் லேஅவுட் ஃபார் Salesforce கிளாஸ் இங்கே வந்துட்டு இந்த எடிட் பண்ணிட்டு அந்த பட்டனை வந்து இந்த இதில் ஆட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணனா குயிக் ஆக்ஷன் அந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணணும். குயிக் ஆக்ஷன் இப்படி தான் கிரியேட் பண்ணணும். லைட்னிங் ஆக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி தான் நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணதுக்கு அப்புறமேலு உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது வந்து ஷோ ஆகும். இப்போ வந்து ரீசன்ட் வியூவில் அது வராது. நீங்கள் ஆல் அக்கௌண்ட்ஸ் கொடுங்க. ஆல் அக்கௌண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். இல்லைனா மை அக்கௌண்ட்ஸ் கொடுத்தீங்கனாலும் வரும். இதுனா அந்த ரீசன்ட் வியூவில் மட்டும் அது வராது. ஸோ உங்களுடைய கஸ்டம் வியூலையுமே இது வரும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஆல் அக்கௌண்ட் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வரும். ஸோ இது உள்ள நீங்கள் உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷனாலிட்டி வேணுமோ அதை நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியல கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்க, உங்களை நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ முக்கியமாக மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. மறக்காம நம்ம குரூப்ல வந்துட்டு நம்ம சேனல்ல வந்துட்டு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கங்க. மெம்பரா ஜாயின் பண்ணினா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.